Hello viewers, நீனோ பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 1174 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம ஜருலு ஐயோ ஒருத்தன் கக்கூசுக்கு போறான், ஒருத்தன் காணாம போறான், தேவைப்படும் போது மட்டும் ஒரு ஈக்காக்கா கூட இருக்க மாட்டானுங்க, அதான் புலம்பிக்கிட்டே போவாரு. அத பார்த்த நம்ம உசோப்பு இல்லை 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 என்னை விட்டுட்டு போகாதீங்க ஜருலு, நான் வர்றேன் தனியா அப்படிம்பா. ப்ரூக்கு பார்த்துட்டு நீங்க தளபதி டைலாக் எல்லாம் அடிச்சுக்கிட்டு அவங்க எப்போ போயிட்டாங்கம்மா. சரின்ட்டு நம்பி காமெடி எல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம், இப்போதைக்கு நம்மளால முடிஞ்ச ஹெல்ப்பை நம்ம அவங்களுக்கு பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஒன்னு ஜின்பே என்ன சொல்லுவான், ஹியூமன்ல இன்ட்ரூடர்ஸ் இங்க வந்திருக்காங்கல்ல, அவங்கள வேணா நம்ம போய் கண்டுபிடிக்கலாம், அவங்களும் டேஞ்சர் தான், நம்மளால முடிஞ்சது அதை பண்ணலாமா. அப்ப நம்ம உசோப்பு ஏதோ புதுசா சொல்ற மாதிரி, நீங்க சொல்ற வேலையெல்லாம் வேண்டாம், நான் சொல்றத கேளுங்க, நம்மள மாதிரியே மனுஷங்க இங்க வந்திருக்கானுங்க, ஹியூமன் இன்ட்ரூடர்ஸ், அவங்கள நம்ம விடவே கூடாது அப்படின்னு சீரியஸா சொல்லிட்டு இருப்பான். என்ன பண்றது போங்க, எல்லாம் மண்டே பிச்சுக்குவாங்க. சரி ஓகே, இப்போ அவங்கள கண்டுபிடிக்கணும்னா எல்பேஃப் மொத்தமும் செக் பண்ணி ஆகணும். எல்பேஃப் என்ன தம்கூண்டு ஊரா, ஈஸியா நடந்து போய் செக் பண்றதுக்கு, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்னு சொன்னா உசோப்பு டப்புன்னு அந்த பக்கம் கை காமிச்சு, அதான் கப்பல் இருக்குதுல்ல அதுல பரேந்து போய் செக் பண்ணுவோம்பா. பட் அது நார்மல் கப்பல் இல்ல, நம்ம ஆளுகளை விட பெரிய சைஸ் கப்பல், டைன்ட்டுங்க இருந்தா மட்டும்தான் ஓட்ட முடியும். என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் அந்த கோலன் பைய நம்மளும் சண்டையில என்னத்தையாச்சும் செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எல்லாம் அள்ளிக்கிட்டு அந்த கப்பல்ல ஏற கிளம்புவான். நம்ம ஆளுகளை பார்த்த உடனே பேய் அடிச்ச மாதிரி நடுங்குவானா, என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்பாங்க. ஒன்னு இல்லையே ஒன்னு இல்லையே ஒன்னு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தி எல்லாத்தையும் மறைக்கிறாராம். உடனே நமி அப்படியே குரு 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 குருன்னு இழுக்கு விடுவாளா, அவ உள்ளுக்குள்ள வேற ஏதோ யோசிச்சுட்டு இருக்கான். ஆனா அந்த குட்டி பைய நம்மளத்தான் ஒருவேளை டவுட் போடுறாங்களோன்னு அவனுக்கு அப்படியே வேர்த்து ஊத்தும். அந்த டைம் உசோப்பு வேற முன்னாடி வந்து நின்றுட்டு இருந்த உடனே அத்த அடி மாட்டிக்கிட்டமே, இவங்களும் நம்மள வாங்குவாங்கன்னு வாங்கிடுவாங்களேன்னு நினைச்சுட்டு இருக்கும் போதே உசோப்பு சூப்பரு அப்படின்னா உங்க கூட போட்ல நாங்களும் வர்றோம், எங்களுக்கும் வேலை நடக்கணும்னு உடனே அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. நீங்க நீ தடுக்க போறீங்கன்னு நினைச்சு நான் பயந்துட்டேன், நீங்க என் கூட ஜாயின் பண்ணதான் போறீங்களான்னு உடனே நமியும் அட ஆமாடா எதுக்கு வெட்டியா பேசிட்டு இருக்கா வா போலான்னு உடனே, அப்ப நான் தான் கேப்டன் ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு நேரம் பார்த்து அடிக்கிறான் பையன். அதுக்கும் ஓகேன்னு உடனே சந்தோஷத்துல துள்ளி குதிப்பான். அப்புறம் என்ன அவ்வளவுதான், போட் எடுத்துக்கிட்டு கிளம்பியாச்சு. இதுல இன்னொரு மேட்டர் என்னன்னா, நம்மளால இந்த போட்டை ஓட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு தான் ஏதாச்சும் ஜெயிண்ட் வந்தா நல்லா இருக்குமேன்னு யோசிச்சாங்க. கடைசியில அந்த பையன் முன்னாடி நின்னுகிட்டு போலாம் இப்படி போங்க அப்படி போங்க நின்றுட்டு இருக்கான். இங்க நம்மளாலே கஷ்டப்பட்டு போட்டை ஓட்டிட்டு இருக்காங்க. சோ அது உசோப்புக்கு கடுப்பாயிரும். இருக்கு பையில நீ தான்டா மலை சைஸ்ல இருக்க, நீ தான் போட்டை ஓட்டணும், எங்க உசுரம் வாங்கிட்டு இருக்கேன்னு. அப்படியே கட் பண்ணா குங்கோவை காட்டுறாங்க. அவ ஜாலியா உட்காந்து பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ரெண்டு பேரும் இன்னும் சாப்பிட்டே முடியல, இன்னும் ஒயின் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கானுங்க. ஆக மொத்தத்துல எவன் எக்கேடு கட்டு போனா எனக்கு என்ன, நாங்க வில்லத்தனம் பண்ணிட்டு இப்படித்தான் விருந்து சாப்பிட்டுட்டு இருப்போம்னா அவங்க பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. குங்கோ பாத்தீங்கன்னா மியூசிக் கேட்டுட்டு இருக்கான். அந்த கிளிங்கம் பாத்தீங்கன்னா தூங்கிக்கிட்டு இருக்கான். சாப்பிட்டதுக்கு அப்புறம் இப்படி எல்லாம் கேட்டா ஜாலியா தான் இருக்கும். ஆனா அதே நேரம் யாராச்சும் லைவா என் முன்னாடி பர்ஃபார்ம் பண்ணும்போது தப்பு பண்ணாங்க ஒரே போடுன்னு சொல்லிட்டு கிளிங்கம்க்கு ஒரு அட்டாக் தெரிச்சிருவான். கூட இருக்கவனையே அவன் அந்த பாடுபடுத்துறான். இதுல குங்கோ கிட்ட நீயும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாரு, செம ஜாலியா இருக்குமா. ஏன்னா இது அவனுக்கு ஒரு ஹாபியாமா. அப்போ குங்கோக்கு பிடிச்ச பாட்டு என்ன அப்படின்னு கேட்டா அவன் நியூ வேர்ல்டும்பா. ஏமா பழைய உலகத்துக்கு ஏதாச்சும் பஞ்சாயத்தா, நல்லா தானே இருக்குதும்பா. அந்த டைம் கிளிங்கம் டே சோமர் மண்டையா, உன் இஷ்டத்துக்கு கூட இருக்கவங்க கிட்ட எல்லாம் விளையாடக்கூடாதுன்னு ஒண்ணு அவன் மன்னிச்சிருங்கம்பா. அப்பந்தான் காட்டுறாங்க கீழே அந்த குழந்தைங்க எல்லாம் தூக்கத்துல நடந்து போயிட்டு இருக்காங்க. அதை இங்க இருந்தே தெளிவா பார்க்க முடியுது. அதை தடுக்கிறதுக்கு அவன் எவ்வளவோ கஷ்டப்படுறான், பாவம் அவனால முடியல அப்படின்னு அந்த சாலை தான் கிண்டல் பண்ணிட்டு இருக்கானுங்க. காடு இன்னும் கபகபன்னு தீ பிடிச்சி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. இந்த குழந்தைகளையும் பிடிச்சி இழுத்தோ இல்ல கையை வச்சோ ஸ்டாப் பண்ண முடியல. அதனால சால் என்ன பண்ணிட்டான், ஷீல்டை வச்சு லாக் பண்ணிடலாம். இப்படி பண்ணா எதுவும் பண்ண முடியாதுல்ல. அது மட்டும் இல்லாம இதுதான் அவங்கள தடுக்கிற சேஃபஸ்ட் ரூட். வேற ஏதாச்சும் பண்ணா அவங்களுக்கும் காயமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க ரெண்டுத்தையுமே இறங்க சொல்லிடுவான். ஏன்னா சைடு எஃபெக்ட் ஏதாச்சும் அதிகமா இருந்துச்சுன்னா அது அவங்களுக்கும் பாதிக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்க அந்த ரிப்பனை ஃபாலோ பண்ணி தான் அவங்க பாட்டுக்கு போறாங்க. அது அந்த நெருப்புக்குள்ளதான் இப்ப போயிட்டு இருக்குது. கிட்ஸ் அதை ஃபாலோ பண்ணி நீங்களும் போனீங்கன்னா எரிஞ்சிருவீங்க. நீங்க சாக கூடாது, நில்லுங்க, அப்படியே நீங்க நிக்காட்டியும் நான் உங்களை தடுத்து காப்பாத்துவேன் அப்படின்ட்டு அவங்க பக்கத்துல வர 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 பயலுக்கு அப்படியே வேர்த்து ஊத்துது, என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு. கரெக்டா வருவாங்க, ஷீல்ட போட்டு தடுப்பான், அவங்களும் ஸ்டாப் ஆயிருவாங்க. ஆனா என்ன பஞ்சாயத்து ஆகும்னா, முன்னாடி போயிட்டு இருக்கவங்க மேல பின்னாடி வரவங்களோட முள்ளு வந்து குத்தும். அப்படின்னா அவங்களுக்கு பெயின் ஆகும்ல, சோ கத்துவாங்க. வேற வழி இல்லாம ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே பின்னாடி போவான், கால் தடிக்க கீழே வந்துருவான். அப்படின்னா இனி இப்படியும் தடுக்க முடியாது. அப்படின்னா இடையில இடையில எவனாச்சும் ஒருத்தன் ஷீல்ட வச்சுட்டு நிக்கணும். அதுக்கும் இப்ப பாசிபிலிட்டிஸ் கம்மி.
என்ன பண்றதுன்னு தெரியாம சோல் அப்படியே முழிச்சுக்கிட்டு இருப்பானா, அப்பதான் ராபின் ஒரு மேட்டர் சொல்லுவா. இவங்க கிட்ட நம்ம போராடி பார்த்துட்டோம். நம்மளால எதுவும் பண்ண முடியல. வேற வழியே இல்ல. இந்த வேலைய பண்ண அந்த டெவில் ஃப்ரூட் யூசர தான் கண்டுபிடிச்சாகணும். எப்படியும் அவங்க இங்க பக்கத்துல தான் எங்கேயாச்சும் இருப்பாங்க. அப்படின்ட்டு அவளும் ஒரு நல்ல ஐடியா தான் குடுக்குறா. பட் என்னன்னா, இவங்க கண்டுபிடிக்காம விட்டுட்டாங்கன்னா, இந்த குழந்தைங்கலாம் நேரா நெருப்புக்குள்ள பாய்ஞ்சிருவாங்க. அதுவும் வேலைக்கு ஆகாது. அப்புறம் தான் சால் நல்லா பயங்கரமா யோசிச்சு பார்த்துட்டு, வேற வழி இல்ல இவங்கள நம்ம தான் ஸ்டாப் பண்ணி ஆகணும்னு முன்னாடி இருந்து தடுக்க முடியல. அப்ப பின்னாடி இருந்து இவங்கள புடிச்சோம்னா, அதனால கைத்த யூஸ் பண்ணி கடைசியா போயிட்டு இருக்க குழந்தை மேல போட்டு இழுப்பான். ஆனா அவளே இவனை இழுப்பா. அந்த அளவுக்கு ஹெவி ஃபோர்ஸ். பட் இருந்தாலும் எப்படியோ கஷ்டப்பட்டு லாக் பண்ணி புடிச்சிருவான். இப்போ ஒரு குழந்தைய பிரிச்சாச்சு. கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். அந்த டைம் என்ன ஆகும், அந்த இடமே அப்படியே இருட்டாகும். என்னடான்னு பார்த்தா ஒரு மான்ஸ்டரோட என்ட்ரி. அப்படியே எச்சிய ஒலிக்கிக்கிட்டு நம்ம ஆளு பக்கத்துல வரும் பாருங்க. இதுதான் ஃபென்ட்ரேர் மான்ஸ்டர். நல்ல நேரத்துல வந்திருக்குதுயா. அதை பார்த்துட்டு பீதியில நம்ம ஆளு கத்து கத்துன்னு கத்திக்கிட்டு இருப்பாங்க. அது ஓங்கி ஒரு அடி அடிக்கும். அவ்வளவுதான் கைத்த விட்டுருவான். செம காண்டாயிருவான். அடா அறிவு கட்ட மான்ஸ்டர், எனக்கு உன் கூட விளையாண்டுகிட்டு இருக்கலாம் நேரம் இல்ல, போறோம் போன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த குழந்தைகளை காப்பாத்த போனா குறுக்க வந்து நின்றுட்டு இருக்கும். ரெண்டு குரூப்பும் ஒன்னா சேர்ந்து வேலை பார்க்குதுங்களான்னு டவுட் ஆயிருச்சு. ஏன்னா இவங்க அந்த குழந்தைகளை தடுத்து காப்பாத்த போறாங்க. ஆனா இவங்கள அந்த குழந்தைங்க கிட்ட போகாம இது வந்து தடுக்குதுன்னா என்ன நடக்குது, யார் இதை கண்ட்ரோல் பண்றான்னு பல்ல கடிச்சுக்கிட்டு நிப்பான். அதுக்கப்புறம் பிரின்சிபலும் டீச்சரும் மத்தவங்க கிட்ட போன்ல பேசினதுக்கு அப்புறம் தான் மேட்ரு தெரிய வருது. இந்த அட்டாக்கு இங்க மட்டும் இல்லாம மத்த வில்லேஜஸ்லயும் நடந்துகிட்டு இருக்குதுன்னு. அந்த மான்ஸ்டர்ஸுங்க மொத்த எல்பாஃபுக்குமே இப்ப பரவிட்டாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, இத பண்றது ஒரு டெவில் ஃப்ரூட் யூசர். அவங்கள மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சதுன்னு இவர் ஒரு சைடு சொல்லிட்டு இருப்பாரு. அதே நேரம் அங்க பெரிய சைஸ் எலும்புக்கூடு மான்ஸ்டர் ஒன்று வந்துச்சுல்ல, அதை கால்லயே ஒரு போடு போட்டு ஒரு வழியா கஷ்டப்பட்டு கவுத்திடுவாங்க. ஒரு மான்ஸ்டரை முடிச்சு கட்டுறதுக்குள்ளேயே நம்ம நிலைமை இவ்வளவு மோசமாயிருச்சேன்னு புலம்பிட்டு இருக்கும் போதே அந்த பக்கமா இருந்து ஒரு டிராகன் வந்து நிற்கும். எல்லா டிராகனும் ஃபயர் தாயா பண்ணும். ஆனா இந்த டிராகன் லைட்னிங் எல்லாம் பண்ணுது. நல்ல வேலை ஃபயர் பண்ணல. ஃபயர் பண்ணிருந்துச்சுன்னா எல்பாஃபே மொத்தமா காலியாயிருக்கும். அதையும் கஷ்டப்பட்டு தடுத்து முக்கிட்டு இருப்பாங்க. அடுத்து பேய் ஒன்று சுத்திட்டு இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு மான்ஸ்டர்னு மாத்தி மாத்தி இவங்களை ரவுண்டு கட்டிருச்சுங்க. இப்படி அடுத்தடுத்து வந்துகிட்டு இருந்துச்சுங்கன்னா கண்டிப்பா இவங்களால இந்த வில்லேஜை காப்பாற்ற முடியாது. ஸோ இதுக்கப்புறம் இங்க ஆளுங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் ஆபத்துன்னு எல்லாத்தையுமே இங்க இருந்து இவாக்குவேட் பண்ண சொல்லுவாங்க. அப்பதான் அங்க மேல இருந்து மாசா ஒரு கப்பல் ஒன்று வரும். அந்த கப்பல்ல ரெண்டு பேரு கத்தியும் கோடாரியும் தூக்குற மாதிரி சீன் காட்டுவாங்க. யாரான்னு பார்த்தா டோரியும் பிராகியும் இறங்கிட்டானுங்கடா தலைவனுங்க களத்துல. 100 வருஷத்துக்கு மேல சண்டை போட்டுட்டு இருந்த இவனுக்கு இதெல்லாம் ஒரு மேட்ரா என்ன? நின்ன இடத்துல நின்னுகிட்டே ஒரு ஸ்விங் பண்ணுவானுங்க. ஒக்கா மக்கா 3 மான்ஸ்டரை ஒரே அட்டாக்ல காலி. எங்க வந்து யாருகிட்ட அப்படியே காத்தோட காத்தா பொசுக்கிட்டானுங்க. அதுக்கப்புறம் ஒரு சிரிப்பு சிரிப்பானுங்க பாருங்க. அந்த சீனே அப்படியே வேற லெவல்ல இருக்கும். சாரிப்பா கொஞ்சம் லேட் ஆயிருச்சு, அது சரக்கு கொஞ்சம் ஓவர் ஆயிருச்சா, அதனால கேர் ஆயிருச்சு, ஒன்னும் கவலைப்படாதீங்க, இனி நாங்க பாத்துக்கிறோம், குழந்தைங்களை மட்டும் நீங்க பாத்துங்கன்னு மத்தவங்க கிட்ட சொல்லிட்டு இருப்பானுங்க. அப்போ ஒரு சவுண்டு, சரக்கை ஏன்டா குறை சொல்றீங்க, அதையும் சேர்த்து எடுத்துக்கிட்டு ஜாலியா குடிச்சுக்கிட்டே சண்டை போடலாம்டா அப்படின்ட்டு ஸ்கோப்பர் கேபனோட என்ட்ரி. அது வேற லெவல் சீனா இருக்கும். அவரே வந்துட்டாரா, அவர் தான் மவுண்டன் ஈட்டர் ஆச்சே. இந்த ஐலாண்டுக்குள்ள வந்த மான்ஸ்டர்ஸ் ஏன்டா வந்தீங்கன்னு நீ கவலைப்படுவீங்க அப்படின்ட்டு மாஸ்க் காட்டிட்டு இருப்பானுங்க. கீழே இருக்கவங்க எல்லாம் பார்த்துட்டு அவங்கள யாராலையும் தடுக்க முடியாது, அவங்க அப்படி இப்படின்னு பயங்கரமா கோஷம் போட்டுட்டு இருப்பாங்க. அப்ப ஸ்கோப்பர் சிரிச்சுக்கிட்டே ஒரு கை பாத்திரலாங்கிற மாதிரி போவாரு. சரி இனி இதுக்கப்புறம் அந்த 3 பேர்த்த நம்மளுக்கு என்ன லெவல்ல வச்சு சம்பவம் பண்ண போறாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டடா. Yeah!